ஹலோ ஆல். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரீசெண்டாக சென்னை டு கோகர்னா ரைடு ஒன்று போயிருந்தோம். அதோட ஃபுல் vlog தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் சென்னை டு கோகர்னான்னு சொல்கிறத விட பெட்டர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து ஒரு வெஸ்ட் கோஸ்ட்டை வந்து டச் பண்ண ஒரு ரைடு தான் இந்த த்ரூ அவுட் வீடியோவுமே இருக்க போகுது. ஸோ இந்த ரைடு வந்து ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணது அருணனும் நான் அந்த சேனல் தான். ஸோ அவங்க சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு 3 to 4 ரைட்ஸ் போயிருக்கேன். இது 5th ரைடோ 4th ரைடோ ஐ எம் நாட் ஷுர். ஸோ இந்த ரைடு வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணி வி வெண்ட். ஸோ இது வந்து நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த ஸ்பாட் இனிஷியலாக வந்து ஒரு மீட்டப் பண்ணுற ஒரு இடம் இருக்கும்ல. ஸோ சென்னை ஸ்குவாட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வி வெண்ட் டு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது. நல்லா வைடாகவே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரொம்ப அதிக பைக்ஸ் நிற்கலாம், ரொம்ப பெரிய ஒரு பார்க்கிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு 4 o'clock போல் அங்கே ரீச் ஆகிற மாதிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னோடய ஏரியாவிலேருந்து நான் ரெடி ஆகிட்டு ஐ வென்ட் டு மேடவாக்கம். ஸோ அந்த பள்ளிக்கரணை மேடவாக்கம் சைடில் போயிட்டேன். ஏன்னா அங்கே தான் என்னோடய ஸ்குவாடோட இந்த ரைடுக்கான லீடு வந்து இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஆள், அதுக்கப்புறம் அண்ட் தென் டுவோர்ட்ஸ் தாம்பரம் போயிட்டு அங்கே 2 பேர் இது பண்ணோம். சையத் அண்ணா லீடு அண்ட் தென் விக்னேஷ்னா வந்து ரைடில் வந்தாங்க. ஸோ ஒரு 3 பேர் இங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். ஸோ அப்படியே கிளம்பிட்டு வி வென்ட் டு என்னது இந்த முடிச்சூர் தாண்டி இந்த மணிமங்கலம் கிட்டே வந்து பிரியன் ப்ரோ வந்து பிக் பண்ணிவிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆனோடனே ஆஸ் யூஷுவல் அருணா வந்து லைக் ப்ரீஃபிங் எல்லாமே கொடுத்தாங்க. எங்கள் ஸ்குவாடோட இது எல்லாமே வந்து மெம்பர்ஸில் ஒரு ஐ கெஸ் ஒரு 4 people 5 people வந்து அந்த டைமில் நாங்கள் இருந்துருந்தோம். ஸோ ஏன்னா எங்கள் ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் பெருசு. ஸோ அந்த ரைடுக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ஒரு 12 to 13 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ப்ரீஃபிங்லாம் பண்ணார். எங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா, எங்கள் ஸ்குவாடோட ஓஜி லீடு டாக்டர் வந்து அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ண வந்தார். ஸோ அவர் யூஸ்வலாக எல்லா ரைட்டுமே வருவார். அந்த டைமில் அவரால் வர முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் வரல. பட் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவரும் ஏர்லி மார்னிங் வந்து அண்ணா நகர்லேருந்து கிளம்பி, அண்ணா நகராக எதுவான்னு தெரில, அந்த கோயம்பேடு சைட்லேருந்து கிளம்பி வந்து எங்களை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அவரு நிஷா ப்ரோ எல்லாமே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்து எங்கள் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் கொஞ்சம், ஏன்னா நாங்கள் ரைட் பண்ணதுலேயே வந்து இப்போ போகிற ரைடு வந்து ரொம்ப பெருசு, விச் இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். என்ன ரீசன் அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் போன ரைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஷார்ட் இந்த சென்ஸ் ஒரு 300-400 kilometers அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து டுவோர்ட்ஸ் கோகர்னான்றப்போ கோகர்னா ஒரு கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் ஒரு 900 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். 850 ஒரு 900, பட் 1000 ஒரு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மேஜராக. ஸோ அங்கே போனோம். இது வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, Day 1 வந்து சாகரான்ற ஒரு ஊருக்கு போகிறது பிளானு. Day 2 வந்து ஒரு 100 kilometers மட்டும் கொஞ்சம் வந்து லக்கேஜ்லாம் இல்லாமல் லைக் வந்து ஃப்ரீயாக ஒரு பைக்கில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது மீன் டுவர்ட்ஸ் கோகர்னா. ஸோ அப்படி பிளான் பண்ண ஒரு ரைடு தான் வந்து இந்த சென்னை டு கோகர்னா, அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் ரைடு. ஸோ இந்த ரைட் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டபுள் மைண்டட் தான், போகலாமா வேணாமா, போய் என்ன பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு மூணார் போகிற மாதிரியோ இல்லை வந்து கொடைக்கானல், ஊட்டி இப்படி போகிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ரைட் கண்டிப்பாக இருக்க போது கிடையாது. ஏன்னா நம்ம வச்சுருக்க மட்டும் பைக்ஸ் எல்லாமே வந்து 350cc தான். நமக்கு ஸ்பாண்டில் இருக்கிறது எல்லாமே 200+ cc. அதுவும் எங்களுக்குலாம் வந்து கிளாசிக் 350. ஸோ தெரில மைலேஜ் எப்படி எந்தளவுக்கு கொடுக்கும், எப்படி பார்த்தாலும் 35 மேலே கொடுக்குறது வாய்ப்பே கிடையாதுன்றது நல்லா தெரியும். ஸோ பெட்ரோல் வைஸாக பார்த்தாலுமே பட்ஜெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாகுன்றது வந்து இனிஷியலாகவே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 4 days ட்ரிப்புன்றப்போ அங்கே ஹோட்டல்ஸ்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. ஹோட்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் அது எல்லாமே அவங்க மோஸ்ட்டாக பார்த்துட்டாங்க. ஸோ லன்ச்சு அந்த நம்ம மற்ற ஆக்டிவிட்டி தான், மற்ற ஸ்பெண்டிங்ஸ்லாம் தான் நம்ம சைட்லேருந்து போகும். ஸோ அந்த மாதிரி அது பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ சரி போகணுமா வேணாமா அப்படின்னு யோசனை இருக்கப்போ எங்கள் ரைட்டில் ஒருத்தர் இருக்கார். கால் பண்ணி வழக்கப்போல் என்ன பிரைட்னஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க என்னையும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஐ திங்க் அரௌண்ட் 5K கிட்டே வந்துச்சு. 4999 4990 சம்திங் ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதுலேருந்து பிளான் பண்ணி அங்கே பே பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். லைக் பெட்ரோல்லாம் கிரெடிட் கார்டில் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஃபாலோ பை மற்றதெல்லாம் வந்து லிமிட்டாக ஸ்பெண்டிங்ஸ் வச்சுக்கலான்றதான் பிளான் பண்ணி நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரைட் கிட்ட அந்த ரைட் டே நெருங்க ஏகப்பட்ட அப்ஸ்டக்கிள்ஸ் வந்து ஆக்சுவலி வந்துருந்துச்சு. ஒன்று, எனக்கு ஃபுல்லாக கோல்டு. லிட்டரலி பார்த்திங்கன்னா ஒரு 4 days டவுன் த லைன்
நல்ல கோல்டு. என்னால் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறப்பலாம் எப்படி அந்த ரைட்டில் என்னால் பேசவே முடியல. ஸோ அவ்வளோ த்ரோட் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நான் போகணுமா வேணாமான்ற மைண்ட் செட் தான் கடைசி அந்த நாள் கிளம்புற வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் சீன் என்னன்னா, அந்த ரைட் நாளைக்கு, அதாவது நாளைக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 3 நம்ம இங்கேருந்து 2 3 இங்கேருந்து கிளம்பணும். என்னோடய ஸ்பாட்லேருந்து ஈஸியாகலேருந்து நான் கிளம்பணும் அப்படின்னா லிட்டரலாக வந்து அன்றைக்கி நைட் நான் தூங்குறதுக்கு நான் கரெக்டாக பிளான் பண்ணேன். இந்த முன்னாடி நாள் காலில் இருந்து அங்கே தான் வந்து செம்ம ஃபன்னாச்சு. என்னென்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக மதுரையிலேருந்து அன்றைக்கி வந்திருந்தான். ஸோ அன்றைக்கி மார்னிங் ஸோ அவன் வந்து மதுரையிலேருந்து இப்போ தான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறது இங்கே வரான். ஸோ அவனுக்கு ஸ்டே வந்து இங்கே எதுவும் பண்ணல. ஸோ 2 டேஸோ 1 வீக்கோ வந்து என் ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம தான் பிளான். ஸோ அவனை பிக் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே ஈசிஆர்லேருந்து வென் டு கிண்டி. ஸோ அவன் அங்கே கிண்டியில் இறங்கிட்டு அவனை பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். லூசு பையன் என்ன பண்ணிட்டான், பேக்கை வந்து பஸ்லேயே வச்சுட்டான். அந்த ஏன்னா லக்கேஜ் பேக்லாம் கீழே இருக்கும்ல, இவன் ஒரு ஆள் தான் வந்து அன்னோன் ஸ்டாப்பில் இறங்கிருந்தான். அந்த கிண்டியில் கொஞ்சம் தூரத்தில் போய் இறங்கியிருக்கான். அதனால் அவங்க லக்கேஜ் பேக்கும் திறக்கலை. ஸோ இவனும் மறந்துட்டான். போய் டீ குடிச்சு வந்து எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் லக்கேஜ் பேக் இல்லைடா பஸ்லேயே வச்சுட்டு சொன்னதுக்கப்புறம் இல்லை என்னைக்கு நைட் பண்ணணும் காலையில் ஒரு 5 மணி அந்த டைமில். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை துரத்துக்கினே போகிறோம். பஸ்ஸு வந்து கோயம்பேடுலாம் தாண்டி வானகரம் தாண்டி ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து போயிருக்கு போல். பயங்கரமாக கான்டாக்ட் நாங்கள் எங்களுக்கு என்னென்னா கோயம்பேடு தான் நமக்கு ஹப்பு தெரியும்ல. ஸோ ஆம்னி பஸ் அங்கே தான் இருக்குன்னு நினச்சோம். பட் அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை. ஸோ அங்கேருந்து அது இன்டர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல். ஸோ இன்டர்சிட்டி அங்கே ஒரு 2 பஸ்ஸை பிடிச்சி அந்த டிரைவர்கிட்டருந்து அந்த மேனேஜர் நம்பர் வாங்கி அங்கேருந்து பேசி அந்த வானகர்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஏரியா ஒன்று இருந்துச்சு. ஒரு கோயிலெலாம் கூட இருக்கும் அந்த ஏரியா பேசுகிறது தெரியல. அந்த ஏரியாவில் போய் கடைசியாக பேக்கை பிக் பண்ணிக்கிட்டு வந்து நான் என்னோடய ரூமில் வந்து அவனை விடுறப்போ டைம் வந்து லிட்ரலி 8:30. ஓகேவா? ஸோ 8:30 அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும். எனக்கு அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க்கு இல்லை. ஆனால் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஈவெண்ட் சென்ஸ் வந்து ஒரு குவார்டர்லி ஈவெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குவார்டர்லி அந்த ஆஃப் இயர்லி அந்த ஈவெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். லைக் அந்த கம்பெனியில் பக்கத்தில் வர சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் 10 o'clock போகணும். நான் 10 o'clock அங்கே போயிட்டு அங்கேருந்து சரி ஆஃப்டர்நூனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இல்லை. அங்கே இன்னும் பிளான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஐயோ என்னடா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அப்படியே பிளான் பண்ணிட்டு அப்படியே டைம் வந்து அப்படியே நான் வந்து ஒரு 2 o'clock கிளம்பிடலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் 2, 3, 5 லிட்டரலி வந்து 6 o'clock தான் வந்து 5:30 கிளம்புற மாதிரி இருந்துச்சு. 5:30க்கு வந்து லென்ஸ்கார்ட்டில் போயிட்டு அந்த நைட் விஷன் கிளாஸ் வந்து வாங்குற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். நானும் சையதனாவும் வாங்குறதா பிளான் வச்சுருந்தோம். ரீசன் என்னென்னா கோகர்னா ஸோ ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஓட்ட போகணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நைட்டில் அதிகமாக ஓட்டுவோம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எங்கள் பைக்ஸில் இருக்க லைட் வந்து ஈவன் ஃபாக் லைட்லாம் போட்டாலும் அந்த ஆப்போசிட்டில் அந்த ஐபீம்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கிட்டோம். வாங்குறதுக்காக நான் போனேன். லென்ஸ்கார்ட்டில் போய் பார்த்தா 2மே டிஃப்ரெண்ட் மாடலு, டிஃப்ரெண்ட் சைஸு. ஸோ சம்மவ் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அவசரமாக அதை வாங்கிட்டு ஒரு 6:30 7 o'clock அது வாங்கினேன். வாங்கிட்டு ஒரு 7:30க்கு ரூம் வந்து ஒரு 8 o'clock வந்து ஆஸ் யூஷுவல் குரூப் ரைடோட அந்த டீம் கால் இருக்கும். என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன சேஃப்டி எல்லாமே இருக்கா, அந்த செக்லிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டோமா, லைக் பைக்கில் பஞ்சர் கிட்டு அண்ட் தென் சம் ஜம்ப் ஸ்டார்டர் எல்லாமே இதை பற்றியான டிஸ்கஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒரு 9:30 வரைக்கும். ஸோ அதெல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் டைம் 10 ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் வந்து கோல்டு. ஸோ எனக்கு வந்து அந்த தூக்கமும் வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி ஹெட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அப்படி பிளான் பண்ணிட்டுருக்கப்ப ஃப்ரெண்டும் வந்து ஒரு 11 அப்போ தான் இன்னொரு இது நான் 10 o'clock ஒரு 10:30 போல் தூங்கலான்னு அப்படியே தூங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போச்சு. கரெக்டாக 11:30 12 வந்து அவன் காலிங் பில் அடிக்கிறான். மச்சான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்டா நீ வேறு சொல்லிட்டு 12 o'clock வந்துட்டான். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் 2 o'clock ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணால் தான் 3 o'clock என் பைக் எடுக்க முடியும். ஏன்னா லக்கேஜ்லாம் ஏன்னா வேறு லக்கேஜும் நான் பிளான் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எல்லாமே நான் பண்ணிவிட்டு அந்த எழுந்திருக்கணும் அப்படிலாம் பார்க்குறப்ப சரி இதுக்கப்புறம் இந்த தூங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 12:30 1 o'clock நான் ஃப்ரெஷ்ஷப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும்ல இந்த பனக்கற்கண்டு இதெல்லாம் வச்சு இந்த த்ரோட் எவ்வளோக்கு ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2:30 வந்து நான் இங்கேருந்து கிளம்பினேன். லிட்டரலி பார்க்க போனால் நான் அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து இந்த ரைடுக்கு வரைக்குமே வந்து எனக்கு சரியான தூக்கமே கிடையாது. 10 வரைக்கும் கோல்டு. சரி போகணுமா ஏன்னா அமௌண்ட்டு பே பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், ஸ்குவாட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இது வந்து இந்த ரைடு வந்து ஒரு எண்டுரன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரைடு தான். புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஈசிஆர்லேருந்து இந்த இதுக்கு வந்து அதுதான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. லைக் அந்த எப்படி வந்து நம்ம இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து ஷெல்லிலேருந்து ஷெல் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
அப்படியே போயிட்டே இருக்கோம். காஞ்சிபுரம்லேருந்து ஒரு ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து அப்படியே ரைட் கூட அப்படியே இது பண்ணாங்க. ஸோ பெருசாக டீ ஸ்டாப் அந்த மாதிரி எதுவும் எடுக்கல. ஸோ காஞ்சிபுரமில் வந்து வி மெட் 2 பீப்புள் அண்ட் வி கண்டினியூ அவர் ரைட். ஸோ அப்படியே ரைட் பண்ணிகிட்டே இருக்கப்போ வேலூரில் தான் வி பிளான்ட் ஃபார் அ ஸ்டாப். ஸோ அந்த காஞ்சிபுரம் போகிற வரைக்குமே சூப்பரான இருந்தது. நைட் ரைட் வந்து ரிட்டன் நல்லா இருந்துச்சு. என்ன அதிக டைவர்ஷன்ஸ் தான் இருந்துச்சு தவிர பட் ரைட் சூப்பராக இருந்துச்சு. லைக் அந்த ஃபாக் ஆகட்டும் அண்ட் தென் வந்து அந்த ஹைவேஸ் இந்த லைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவன் வந்து அவ்வளோ கோல்டாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு, ஏன்னா ரைட் சூட்டாக பண்ணியிருப்போம், பெருசாக உங்களுக்கு கோல்டு உள்ளே ஏறாது. ஸோ அப்படி சும்மா ஜம்முன்னு அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஸோ லிட்டரலி அந்த காஞ்சிபுரம் தாண்டி டுவோர்ட்ஸ் வேலூர் போகிற ரூட்டில் வந்து ஒரு இடத்துலாம் செம்ம ஃபாகு. ஒரு 200 மீட்டர்ஸ் பிரிட்ஜா 200 மீட்டர்ஸ் பிரிட்ஜான்னு தெரியல, ஒரு லென்த் இருக்கும். அந்த லென்த்து ஃபுல்லாக செம்ம ஃபாக். அதை நான் கேப்சர் பண்ணேன். ஆக்சுவலி அதை கேப்சர் பண்ணி சீனாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டரலி ஒரு 6:30 ஒரு 7:30 அந்த ரேஞ்ச் இருக்கும். வேலூரில் ஒரு டீ ஸ்டாப் வந்து பிளான் பண்ணி அங்கே நிறுத்தணும். அங்கே வந்து ரிமைனிங் பீப்புள் ஒரு இப்போ ஸ்கொயரில் 12-13 மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா லிட்டரலி அந்த இடத்துல வந்து 8 மெம்பர்ஸ் 9 மெம்பர்ஸ் கிட்ட வந்து வி மெட் அண்ட் வி ஸ்டார்டட். அங்கே ஒரு டீ பிரேக் எடுத்தோம். அந்த டீ பிரேக்கில் எடுத்துகிட்டு அது வந்து நந்தாண்ணா அண்ட் தென் யுவராஜ் வந்து 2 பேரும் அங்கே ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 to 9 மெம்பர்ஸ் வந்து வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டீ ஷாப் வந்து நந்தாங்கன்னா யுவராஜ் யாருன்னு தெரியல ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த டீ ஷாப்பில் வந்து சம் ஜிஞ்சர் டீயோ அந்த மாதிரி ஒன்று குடிச்சிட்டு அங்கேருந்து டுவோர்ட்ஸ் அவர் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிருஷ்ணகிரி. ஸோ அருணா நான் சொன்னது வந்து கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா கிருஷ்ணகிரி தான் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மிடில் மாதிரி. ஏன்னா நம்ம ரைட் பிளான் பண்ணுறப்போ தமிழ்நாட்டிலேருந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து வருவாங்க. ஆனால் எல்லாருமே போகிறது வந்து நார்த் வெஸ்ட்டை நோக்கி போகிறதுனால ஸோ கிருஷ்ணகிரி இஸ் அ கைண்ட் ஆஃப் மிடில் பாயிண்ட்டு. ஸோ இந்த கோயம்புத்தூர்லேருந்து சேலம்லேருந்து வர பீப்புள், விழுப்புரம்லேருந்து வர பீப்புள், சென்னையிலேருந்து வர பீப்புள் எல்லாருமே கிருஷ்ணகிரி வந்தாங்க. கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூர், பெங்களூர், சித்திரதுர்கா அண்ட் தென் சாகரா, கோகர்ணா இதுதான் ஆக்சுவலி பிளானாகவே இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணகிரி போனோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஹீ கேவ் அ ப்ரீஃபிங் லைக் என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸ்குவாடும் ஏன்னா அங்கேருந்து ரைடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்குவாட் ஸ்பிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 100 பைக்கர்ஸோ ஒரு 150 பைக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக போக போகிறது கிடையாது. ஸோ இவங்க ஸ்குவாடில் வந்து இத்தனை மணிக்கு இங்கே வந்துடணுன்றது மட்டும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்குவாட்குள்ளே வி நீட் டு பிளான் லைக் என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே ஸ்டாப் எடுக்க போகிறோம், அடுத்தடுத்து எப்படி இது பண்ண போகிறோம் சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் கிருஷ்ணகிரியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே கிருஷ்ணகிரியில் வந்து இவன் ஜாயின் பண்ணோம், தினேஷ் ஜாயின் பண்ணோம். ஸோ ஒரு டீம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து வி ஸ்டார்டட் அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு கிருஷ்ணகிரியில் என்ன ஒரு 10 o'clock அங்கேருந்து கிளம்பணும் நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் 10 அந்த டைமில் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி வி நீட் டு ரீச் சாகரா பை 7:30 to 8 ஒரு பிஃபோர் 10 o'clock ரீச் ஆகணும் சாகரா அப்படின்னு சொல்லிட்டு 9 மீன்ஸ் வந்து நைட்டு 10 o'clock ரீச் ஆகணுன்றது தான் பிளான். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் வந்து கரெக்டாக கிருஷ்ணகிரி ஒசூர்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஜெகனோட பைக்கில் வந்து இந்த டயர் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூ வந்து ஒரு கடையில் நின்று அது ஒரு 1 hour ஒரு 45 minutes அந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அங்கே ஒரு பெரிய பிரேக் எடுத்தோம். விச் மீன்ஸ் அந்த லஞ்சுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக்கே அந்த மாதிரி போச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒரு பெரிய பிரேக்கு தான் அது. ஸோ அதாவது 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அந்த ஒசூர்லாம் க்ராஸ் பண்ணி நல்ல மொட்டை வெயிலில் வந்து எங்கள் ஸ்குவாடே வந்து விளையாடிட்டு இருக்கோம் ரோட்டில் ஓரம்னுட்டு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டீ கடையில் போய் ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். ஸோ அங்கே ஒசூர்லேருந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம். பெங்களூர் கிட்டே போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெங்களூர் டிராஃபிக் டச் பண்ணதுக்கப்புறம் ஸ்குவாடில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸ்ப்ளிட் இந்த சென்ஸ் எப்படின்னா ஒரு 3-4 மெம்பர்ஸ் வந்து இந்த சில்க் ரோட்டில் வந்து டேரெக்டாக பைபாஸ் பிடிச்சிட்டாங்க. சில பேர் வந்து பெங்களூர் டிராஃபிக்கில் உள்ளே மாட்டிக்கிட்டு அப்படி வந்துட்டாங்க. ஸோ அதில் மாட்டினது நாங்களும் ஒரு நான் அதுக்கப்புறம் என் கூட ஒரு 3-4 பேர், யாரும் சரி ஞாபகம் இல்லை. ஸோ 4 பேர் பிரியன்லாம் என் கூட தான் தரப்போ. ஸோ நாங்களாம் வந்து இடத்துல மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கால் மேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி சில்க் ரோடு இந்த பைபாஸ் வந்து தாண்டி வந்து பைபாஸ் வந்து பிடிச்சோம். அந்த பைபாஸ் எனக்கு சரியாக பேர் கூட தெரியல. அதனால் டோல்கேட் இருந்துச்சு. அந்த டோல்கேட்டுக்கு பைக் வந்து காசு பே பண்ணோம். ஸோ அந்த டோல்கேட்டில் போயிட்டு அங்கே தான் ஃபுல் 3 எல்லா ஸ்குவாடும் வந்தோம். ஸோ அங்கேருந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் இருக்க டைம் ரொம்ப லெஸ். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி போயிடலாம். ஈவினிங் எங்களுக்கு நைட்டில் வந்து அந்தளவுக்கு ஓட்ட வேணான்றதுல வந்து கிளியராக இருக்கும். ஸோ எவ்வளோ டே டைமில் புஷ் பண்ண முடியுதோ அப்படியே புஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புஷ்னா கூட நாங்கள் என்னமோ 150 அந்த மாதிரிலாம் போகல. 100, 110 அதை வந்து எங்கேயும் பெருசாக கேப்லாம் இல்லாமல் கரெக்டாக அப்படியே அந்த க்ரூசிங்கில் அந்த 110, 100 ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு
அப்படியே போயிட்டே இருந்தோம். லஞ்ச் வந்து கிடைக்கல. லஞ்ச் சொல்லப்போனால் எங்கேயுமே வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இது இல்லை, ஃபுட் ஷாப் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு விட்டு தாண்ட ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க ஆரம்பிக்குது. எல்லா ஏரியாவுமே வந்து ஒரு மாதிரி வார்மான ஃபீல்லே இருக்குது. ஸோ கடைகளுமே அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி நீட்டாகவும் இல்லை. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஒரு 3:30 ஆயிடுச்சு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. அது வந்து சுற்றுறது இருக்குது அந்த பைபாஸில் வந்து ஒரே ஒரு கடை இருந்துச்சு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட் லுக்கிங்காகவும். அங்கேயுமே வந்து பெருசாக யாரும் சாப்பிட மாட்டாங்க போல். ஸோ அந்த மாதிரி கடை நாங்கள் போயிட்டு அப்படி எங்களுக்காக அவங்க தெரியும், அவங்க எல்லாமே ரெடி பண்ணி ஒரு இது பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்லி சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, ரொட்டி, அது அந்த மாதிரி தான் இதுவே இருந்துச்சு, மெனுவே இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 போல் வி ஸ்டார்டட். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் நல்லா தூக்கம் வரும். ஸோ 4:30 வரைக்கும் அந்த சித்தூர் பைபாஸில் போய்கிட்டே இருந்தோம். 4:30க்கோ 5க்கோ வந்து ஒரு கண்டிப்பாக பிரேக் எடுத்துட்டோம். ஏன்னா எல்லாருமே ப்ரீவியஸ் டேயில் வந்து கண்டிப்பாக தூங்கி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு ஆஃப் ஸ்லீப் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ இருக்க ரொம்ப டயர்டாகிட்டே இருந்துச்சு, தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்தோம். ஒரு டீ ஷாப்பில், அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. டீ ஷாப்பில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆனோம். ஈவன் தோ ஏன்னா சைதன் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்சளவுக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் வந்து வி ஸ்பெண்ட் அங்கே. ஸோ அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து புஷ் பண்ண ஆரம்பித்தோம். வேறு லெவலில் வந்து ரைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்க்குறப்ப தான் ஒரு ஸ்குவாடு வந்து ஏதோ ஒரு கார் ஹிட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஸ்குவாடை இன்னொரு ஸ்குவாட் வந்து ஒரு கார் ஹிட் பண்ணி அங்கே ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு போல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழுத்துறோம். போயிட்டு சாகரா போகலான்னு பார்த்தா, சாகரா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஹில் மாதிரி ஏறி இறங்கணும் போல். அது ஒரு 2 ஹில்ஸ் நடுவில். ஹில்ஸ்னால் ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் அந்த ரூட் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி லிட்டரலி இருந்துச்சு. பட் நைட்டில் பார்த்தோன்னா எனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியல அது எப்படி. ஆனால் அதிக இடத்துல வந்து ஏறி இறங்கி தான் இருந்துச்சு. ஆனால் ஹேர் பெயிண்ட் அந்த மாதிரி அதுவும் கிடையாது. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு நான் ஹைவே கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் 2-way ரோட்ஸு. அதில் வந்து அதிகமாக இறங்கணும் டேர்ன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து டின்னர் எடுத்துட்டோம். டின்னர் எடுக்கிறப்ப எங்களுக்கு டைம் வந்து 7:30 8:30 அந்த ஒரு 10 ரேஞ்சுக்கிட்ட டின்னரை ஆனால் டின்னர் முடிச்சு கிளம்புறப்ப 10. ஸோ அங்கே போன கடையில் வந்து அவனுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து ஒரு தோசை கேட்டால் அதுக்கு 1/2 hour ஆகிறானுங்க. அது மசாலா தோசைலாம் கேட்டால் அவ்வளோதான் போல். லிட்டரலி எங்களுக்கு 1.5 hour என்னமோ போயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஸ்குவாட் இதுவும் ஸ்ட்ரென்த்தும் பெருசாகிடுச்சு, 12:13 ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தரும் சாப்பிட்டு வரதுக்கே ஒரு 1.5 hour கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் 10 o'clock சாகரா வந்து புஷ் பண்ணுறோம். சாகராவில் அந்த சாகரா போகிறதுக்கு லிட்ரலி வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ரைடு வந்து நைட்டில் நான் பண்ணது கிடையாது. ஏன்னா ஈவன் தான் என்னோடய பைக்கில் வந்து ஃபாக் லைட்டோ எது இருந்தாலும் எங்கள் ஸ்குவாடில் எல்லாருக்குமே அது எல்லாமே இருந்துச்சு. பட் ஏன்னா ஆப்போசிட்டில் வர ஹை பீம். உங்களுக்கு என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாகரா வந்து ரீச் ஆயிடும். சாகராக்கும் கோகர்னாக்கும் 100 kilometers தான் டிஃப்ரென்ஸ், 100-120 தான் இருக்கும், ஓகேவா. ஸோ சாகரா ரீச் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆகிறோமோ அவ்வளோக்கு அடுத்த நாள் வந்து நம்ம ரைட்ஸ் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகலாம். தூங்கிட்டு அந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு போகலாம். ஸோ சாகரா போகிறதுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு சொன்ன டைம் 11 10 வந்துருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் சாகரா போகிறதுக்கு இங்கேருந்து எங்களுக்கு இன்னும் 120 kilometers அந்த ரேஞ்ச் கிட்டே இருந்துச்சு. எங்கேருந்து போகிறோம் சொல்லி நைட்டில் புஷ் தான் போயிட்டே இருக்குது. எனக்கெல்லாம் ஓட்டவே முடியல. ஏன்னா நைட்டில் அவ்வளோ ஒரு நைட்டில் என்னால் 100 க்ரூஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட் எனக்கு. என்னால் மேக்ஸிமம் ஒரு 70 to 80 தான் க்ரூஸே பண்ண முடியும். ஸோ புஷ் பண்ணுறாங்க 90, 100, நானும் டச் ட்ரை பண்ணுறேன். ஆப்போசிட்டில் ஒரு ஹை பீமே இன்னும் ரிஸ்கியாக ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே ஒரு பிரேக் எடுத்தோம். ஒரு 11:30 போல் ஒரு பிரேக் எடுத்தோம். 11 போல் ஒரு பிரேக் எடுத்தோம், ஒரு டீ பிரேக். அங்கே எடுத்துகிட்டு ஹெல்மெட்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, ஏன்னா போக உங்களுக்கு அந்த பூச்சியும் ஹெல்மெட் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டஸ்ட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி அப்படி ஓட்டுன்னு சொல்லி கொஞ்சம் டீமுக்குள்ளே பேசிட்டு, நீ ஏன் இப்படி வரலாம் அப்படி வரலன்னு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோம். அதுக்கப்புறம் சாகரா 11:30 ரீச் ஆகிட்டோம். ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 hours அந்த ரேஞ்சில் ஆச்சு நாங்கள் ஓட்டுறது. சாகரா ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 star ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு ஹோட்டலுமே. போயிட்டு நல்லா எனக்கு இருக்க கோல்டுக்கு அந்த இதுலேயுமே வந்து இந்த ஃபீவரிஷாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி எனக்கு வாய்ஸ் வரல. ரீசன் வந்து அந்த ரொம்ப தொண்டெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு காற்று தான் வர ஆரம்பிக்குது. அப்புறம் தினேஷ் வந்து 2 டேப்லெட் கொடுத்தான். அந்த போட்டுட்டு எழுந்துச்சி காலையிலே ஒரு இது வரைக்கும்
ஒரு 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ ஏஞ்சினா 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணுன்றது தான் பிளான். லக்கேஜ்லாம் வந்து ஒரு டெம்போவில் ஏற்றிட்டு வி ஹாவ் டு ரைட் பை ஒரு ஒன் பைக் லைக் நம்ம ரைடிங் கேஸ் மட்டும் போட்டுட்டு வி நீட் டு என்ஜாய் அவர் ட்ரிப்பு. ஏன்னா போகிற வழியில் அதிக இடம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் வரும். ஸோ அப்படி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல 7 மணிக்கு ஏஞ்சி 8 மணி அந்த மாதிரி டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக எல்லா பைக்ஸையும் ஒரு லுக்லாம் பார்த்துட்டு அருணனோட ப்ரீஃபிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லிட்ரலி வந்து அந்த ஸ்டேலாம் பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஓட்டுக்கு இப்படி வந்து ஒரு பெட்டில் படுக்கணுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டயர்டு. ஏன்னா 2:00 அதுக்கு மேலே 2:00 அடுத்த நாள் 11:30 வரைக்கும் இப்படி போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டு ஒரு நல்லா தூங்கி எழுந்துச்சி, ஒரு டேப்லெட் அப்போ நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு அப்புறம் இந்த கோப்ரோ இந்த டிஜேயில் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து அங்கங்கே எடுத்து எல்லாத்தையும் பேக்கப்லாம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 8:30 மார்னிங் ரெடி ஆகிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அருணா ப்ரீஃபிங். ஸோ இந்த ப்ரீஃபிங்லாம் முடிச்சுட்டு Day 2 அதாவது ஃப்ரம் சாகரா டு கோகர்ணா அந்த ட்ரிப்பை வந்து வி ஸ்டார்டட் டு ரைடு. ஸோ அதை வந்து வீடியோ 2ல் பார்ப்போம். ஸோ இதுதான் வீடியோ 1.